அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோனீஸ்வரன். நான் புது விதை அப்படின்ற டீம்ல ஸ்கூல் இன்னோவேஷன் மேரத்தான்ல இருக்கேன். நாங்க தீர்க்க போற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் தமிழ் மீடியம்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. நானே 1வதுலேருந்து தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டுருக்கேன். நான் 10த் ஸ்டாண்டர்ட்ல இந்த ப்ராப்ளம அதிகமா ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா 10த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால அதிகமா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் கைட்ஸு, 5 மார்க் மெட்டீரியல்ஸு, டெஸ்ட் பேப்பர்ஸ் நெறைய தேட வேண்டியதா இருக்கும். அந்த மாரி நாங்க தேடும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நெறைய கிடைச்சது. தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டே இல்லாம சிபிஎஸ்இ, மெட்ரிக்கு அந்த மாரி சிலபஸ் தான் நெறைய இருக்கு. ஸோ நாங்க யோசிச்சோம். நம்ம தமிழ் மீடியத்தில கஷ்டப்படுற மாரி இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க தமிழ் மீடியத்தில. அதனால அவங்களுக்கு படிக்க முடியாம கூட போலாம் நெறைய விஷயங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சப்ப தான், ஒரு ஆப் உருவாக்கலாம். ஆனா அது ஆப் மாரியும் இல்லாம ஒரு சாட் பாட் மாரி. சாட் பாட்னா என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நீங்க ஹாய்ன்னு அனுப்புறீங்கன்னா, உடனே உங்களுக்கு ரிப்ளே வந்துரும். "ஹாய், வெல்கம் டூ அவர் கம்பெனி. உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு உடனே கேட்பாங்க. அந்த மாரி இந்த மெத்தட் எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். உடனே உடனே நாங்க தேடும்போது நெறைய நேரம் தேடுவோம். அந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருப்போம். கரெக்ட்டானது எது அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் இப்ப எங்களோட ஐடியாவ யூஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் உடனே உடனே ரிப்ளே வந்துரும் அவங்களுக்கு. ஸோ அதனால டைம் மேனேஜ்மென்ட்டும் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. சரி, இப்ப எங்க ஆப்ப எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அந்த வெப்சைட் உள்ள போயிரும். போன உடனே கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். பிகாஸ் இது நாங்க பெய்டு வெர்ஷன் வாங்கல. ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சிருக்கோம். அதனால நெட்வொர்க் ப்ராப்ளம் நீங்க செக் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் லோடிங் ஆயி வந்துரும். உங்களுக்கு அதே மாரி, ஹாய் வெல்கம் டூ எங்க ஆப் பேர் லேர்ன் லிமிட்லெஸ் அதாச்சும் அளவின்றி படிக்கிறது தான் எங்களோட நோக்கம். அதே மாரி அதையே பேரா வச்சுட்டோம். லேர்ன் லிமிட்லெஸ் அப்டின்ட்டு இங்கிலீஷ்ல வச்சுட்டோம். ஸோ ஹாய் வெல்கம் டூ லேர்ன் லிமிட்லெஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு, அதுக்கு கீழ செலக்ட் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம். உங்க லாங்குவேஜ் வேணுமோ என்ன செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன லாங்குவேஜ் குடுக்குறீங்களோ, உடனே உங்களுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் கேட்கும். அடுத்து நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் குடுத்தீங்கன்னா, 6த், 7த்துக்கு மட்டும் தான் டெர்ம் இருக்கு. ஸோ நாங்க 6 டூ 12 தான் இந்த ஆப்ப டெவலப் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இப்போ 6த்துன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3 கேட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டெர்ம் சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு கீழ சப்ஜெக்ட்ஸ் அப்படி கேட்கும். அந்த சப்ஜெக்ட் நீங்க குடுக்கும்போது, இயல் அதாச்சும் சாப்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வரும். நீங்க எந்த சாப்டர் செலக்ட் பண்றீங்களோ, அது உள்ள இருக்க லெசன் வந்துரும். அந்த லெசனுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு 6த், 7த் கொஞ்சம் கம்மியா தான் உருவாக்கியிருக்கோம். என்னன்னா, அந்த பாட புத்தகத்துடைய பக்கங்கள் அப்படியே அந்த புக் பேஜஸ் வந்துரும். அடுத்து புக் பேக் ஆன்சர் வரும். அந்த பாடத்த எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி ஒரு வீடியோ. இதுவே நீங்க 10த், 9த் அந்த மாரி மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனித்தனியா அந்த ஆப்ஷன்லயே உங்களுக்கு வந்துரும். நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு வந்துரும். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு லிங்க் வந்துரும். ஸோ ஒரு எந்த நீங்க நோக்கத்தோட உள்ள வரீங்களோ, உங்களுக்கு அது கரெக்ட்டா கிடைச்சிரும். இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, இப்ப நீங்க புக் பேக் ஆன்சர் பார்க்க வரீங்க அப்படின்னா, புக் பேக் ஆன்சர் இப்ப இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி புக் பேக் ஆன்சர் வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க திருப்பி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இத சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு ஃபீட்பேக் செக்ஷன்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இத நாங்க டெவலப் பண்ணிர்றோம். இன்னும் ஃபியூச்சர்ல என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி அந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் எங்களோட ஆப்ப யூஸ் பண்ணலாம். இன்னும் கீழ குழந்தைங்களுக்கும் 6த் டூ அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வரலாம். அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டா அ சின்ன சின்ன வீடியோஸ் பேஸ்டா லெசன் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எங்க ஆப்ப நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் உருவாக்கியிருக்கோம். நன்றி.